வணக்கம். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் குபேந்திரன் பேசுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மருத்துவ பதிவு இது. அதாவது ஹீமோகுளோபின் இந்த இந்த ம் ஆண், பெண் யாருக்குமே குறைபாடு இருக்கிறவங்க, இந்த நான் சொல்ற ஒரு முறைய நீங்க ஒரு முறையா, சரியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா, கண்டிப்பா நம்ம இதுலருந்து வெளிய வந்துரலாம். சரிங்களா? ஏன்னா ஹீமோகுளோபின் பார்த்தீங்கன்னா, அது உடம்புல அந்த அளவு குறைஞ்சதுன்னு வச்சுக்கங்க, மயக்கம், கிறுகிறுப்பு, ரத்த பற்றாக்குறை ஏற்படுறதால உடம்புல பலவிதமான பிரச்சனையை இந்த பாதிப்பு ஏற்படுத்திடும். அதனால் எளிய முறை இதுக்கு, சரிங்களா? அதாவது ஒரு உலர்ந்த கருப்பு திராட்சை கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கிடுங்க. ஒரு 72 கணக்கு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 72 எடுத்து வச்சுக்கிட்டு, நாட்டு மருந்து கடையில் கேட்டினா வாங்கிக்கோங்க. வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டு, அதை என்ன பண்ணுங்கள், முதல் நாள் ஆரம்பிக்கிறது ஒரு செவ்வாய்க்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை, உங்களுக்கு உங்களுக்கு நட்சத்திரம் அது உகந்த நட்சத்திரமாக அந்த அமைப்பு தெரிஞ்சுதுன்னா செய்யுங்க. அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருங்க. சரியா? சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் என்ன பண்ணுங்கள், முதல்ல ஒரு 3 பழத்தை போட்டு ஊற வச்சுருங்க. அது 6 மணி ஊற வச்சிடணும். காலையில் 6 மணிக்கு எடுத்து பல்லு தேய்ச்சிட்டு ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணியை குடிச்சிடணும். அப்புறம் மதியானம் அப்புறம் சாப்பிட்றது ரொட்டீனாக என்னென்ன சாப்பிட்றோம் சாப்பிட்டுக்கலாம். மதியானம் அதேமாதிரி ஒரு 12 மணிக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி, அது மிருகதெல்லாம் பாதி டம்ளர் தண்ணி குடிச்சிடுங்க. அதேமாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு மீதி ஒரு பழம் இருக்கும் இல்லையா, அதை குடிச்சிடுங்க. அந்த தண்ணியை சேர்த்து மென்று சாப்பிட்ணும். இதை மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இந்த 2 காலையில் 2, மதியம் 2, சாயந்தரம் 2, அப்போ மொத்தம் 6 பழம் ஊற வைக்கணும் ஒரு டம்ளர் தண்ணியில். அதேமாதிரி ஊற வச்சு காலை, மதியம், மாலைன்னு சொல்லிட்டு பிடிக்கணும். 3வது நாள் 3 9 ஊற வைக்கணும். காலையில் 3, மதியம் 3, இரவு 3. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், இந்த தொடர்ந்து அந்த 4, 5, 6 நாட்கள் பார்த்தீங்கன்னா 4 நாளும் 12 பழம், 16 ஊற வைக்கணும். 16 ஊற வச்சுட்டு அதே டம்ளர் தண்ணி தான் என்ன பண்ணோம், காலையில் 4 பழத்தை சாப்பிட்றணும், மத்தியானம் 4 பழம், மாலையில் 4 பழம். சரிங்களா? அதை மாதிரி சாப்பிட்றணும். அப்போ முதல்ல 3 நாள் 1, 2, 3 ஏற்றுனீங்க. அதுக்கப்புறம் 4, 5, 6 நாள் 4 நாளாக சாப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 3 பழம், 3, 3, 3 மொத்தம் 9 பழம் ஊற வைக்கணும். 7வது நாள் ஊற வச்சுட்டு காலையில் 3, மதியம் 3, இரவு 3 அதை மாதிரி சாப்பிடுங்க. 8வது நாள் 6 பழம் ஊற வைக்கணும். 6 பழம் ஊற வச்சு காலையில் 2, மதியம் 2, சாயந்தரம் 2. அப்புறம் கடைசி 9வது நாள் பார்த்தீங்கன்னா 9வது நாளுக்கு மொத்தம் 3 தான் ஊறணும். அதான் முதல்ல ஆரம்பித்த மாதிரியே வந்துடும் அது. சரியா? 3 பழம், 3 பழத்தை ஊற வச்சு காலையில் 1, மதியம் 1, சாயந்தரம் 1, அதாவது மொத்தம் 9 நாளுக்கு 72 பழம் வரும். இது 72 பழம் இது. சரியா? கணக்கு பண்ணி நான் இந்த சொன்ன விஷயத்தை இன்னொரு வாட்டி 2 வாட்டி கூட நான் கேட்டுக்குங்க. கேட்டுக்கிட்டு அதாவது முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் ஒரு பழம் கணக்கு பண்ணி ஒவ்வொரு வேலைக்கு ஒரு பழம் கணக்கு பண்ணி சாப்பிட்ணும். 2வது நாளைக்கு 2 பழம், 3வது நாளைக்கு 3 பழம் ஒரு வேலைக்கு, அதேமாரி கணக்கு பண்ணுங்க. 4, 5, 6 இந்த 3 நாளைக்கும் ஒரு வேலைக்கு 4 பழம் கணக்கு பண்ணி சாப்பிட்ணும். 7வது நாளுக்கு 3, 8வது நாளைக்கு 2, 9வது நாளைக்கு 1, அதாவது ஒவ்வொரு வேலைக்கு இந்த கணக்கு பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு 9 நாளில் உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு கண்டிப்பாக அதில் அதிகரிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான்வெஜ் உங்களுக்கு பிரியராக இருந்தீங்கன்னா இந்த செவுறு ஒட்டின்னு சொல்லுவாங்க, ஆட்டோடைய செவுறு ஒட்டி, அது அந்த மண்ணீரல் மாதிரி மண்ணீரல் அது பேர். அதை என்ன பண்ணுங்கள், அதை வாங்கிட்டு அதை சமைக்கிறதுனா எதனா ஒரு இரும்புக்கு நல்லா துரு பிடிக்காத ஒரு புது இரும்பு கம்பி வாங்கியாந்து, சில்வர் கம்பி வாங்கியாந்து அதில் குத்தி, ஆனால் அது கேஸில் சுடக்கூடாது. அதாவது தணல் அடுப்பு அடுப்பில் போட்டு நல்லா அதில் கொஞ்சம் லேசாக உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி தூவிட்டு நல்லா பெரட்டிட்டு, ஹோல்ஸ் போட்டு நல்லா பெரட்டிட்டு அதை நல்லா சுட்டுடுங்க. சுட்டுட்டு
அத சாப்பிட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து உடனே ஏறும் அது ஹீமோகுளோபின் அது. வாரத்துக்கு 2 நாள், 3 நாள் கூட சாப்பிட்டீங்கன்னா கூட போதும். இந்த இந்த முறைய கடைப்பிடிங்க. எது உங்களுக்கு முடியுதோ அத பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். உடம்பு வந்து நல்லா பலப்படுத்தும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.